காடு மெல்ல மெல்ல இருட்டாகியது. ராமன் இன்னும் திரும்பவில்லை. குடிலின் வாசலில் சீதை தனியாக நின்றாள். காற்று வீசியது, இலைகள் அசைந்தது, காட்டின் சத்தங்கள் அவளின் பயத்தை கூட்டின. ஆனா சீதா ஓடவில்லை. அவள் மெதுவாக சொன்னாள், ராமா, நீங்க வருவீங்கன்னு என் மனசுக்கு தெரியும். நேரம் நகர்ந்தது, இருட்டு அடர்ந்தது. ஒரு நொடி அவள் கண்கள் ஈரமானது. அந்த நேரம் தூரத்தில் காலடி சத்தம். சீதையின் இதயம் துடிக்க ஆரம்பித்தது. அடுத்த நொடி சீதா, ராமனின் குரல். அவர் ஓடி வந்தார். சீதையை பார்த்ததும் அவர் கண்கள் மாறின. பயந்துட்டியா என்று மெதுவாக கேட்டார். சீதா சிரித்தாள். பயம் இருந்தது, ஆனா நீங்க வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த ஒரு பதில் ராமனை ஒரு ராஜாவாக இல்லை, ஒரு கணவராக அவள் முன் நிறுத்தியது. அந்த இரவில் அந்தக் காட்டில் அரண்மனை இல்லை, பாதுகாப்பு இல்லை, ஆனா நம்பிக்கையால் கட்டப்பட்ட அன்பு இருந்தது.